வாழ்வின் சவால்களை ஜெயிக்க ஜெபம். ஜெபம் என்பது ஆண்டவர் எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு சொல்ற டைம் அல்ல. ஜெபம் என்பது ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். அப்ப பாஸ்டர், நீங்க ஜெபத்துக்கு போய் ஆண்டவரிடத்தில் கேட்க மாட்டீங்களா? அப்படி கேட்டால் இல்லை, நான் எதுவும் கேட்பதில்லை. ஆண்டவரே இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி நான் கேட்பதே கிடையாது. ஜெபம் என்பது தேவனோடு உறவு, ஒரு ஐக்கியம். ஆரம்ப நாட்களில் ஜெபம் கேட்பதா இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ஜெபம் கேட்பது. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நாம் ஜெபத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வல்லமை உண்டாகுது. ஒரு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை நீங்க வேணுமென்று ஜெபிப்பதல்ல, இயேசுவின் நாமத்தில் பிரச்சனை நீங்கி போ கட்டளையிடுவது. நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இது கிடைப்பதாக 5 அப்பம் 2 மீன் எடுத்து, பிதாவே இதை பெருசாக்குங்க, நிரப்பு பண்ணுங்கன்னு ஜெபிக்க இல்லை. அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். விசுவாச வாழ்க்கை. ஆகவே ஜெபம் என்பது ஒரு உறவு. ஆனால் ஜெபிக்க எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ அப்ப எங்க ஸ்பிரிச்சுவல் கண்ணு திறக்கப்படும், ஒரு தெளிவு. எனவே ஜெபத்தை லைஃப்ல சீரியஸா எடுக்க வேண்டும். நீங்க ஜெபத்துல சீரியஸா இருந்தா அதை செய்ய வழி கிடைக்கும். எனவே ஜெபத்துக்கான நேரத்தை நியமிச்சு கொள்ளுங்க. போன வாரம் பேசலாம். உங்க போன்ல அலாம் எடுத்து செட் பண்ணுங்க ஜெப டைம்னு. நான் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணுவேன். காலையில, மாலையில, ராத்திரி. மாலையிலையும் ராத்திரி என்ன டைம்னு தெரியாது, ஆனால் காலை டைம் சரியாக்கும். நான் அலாமை செட் பண்ணிருக்கேன். அது அடிக்க முதலே தானே எழும்பிடுவேன். அது ஜெப நேரம். எவ்வளவு நேரம் ஜெபிப்பது? என் ஸ்பிரிட் சாட்டிஸ் ஆகும் வரை, திருப்தி ஆகும் வரை நான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபத்துக்குள்ளே போகும் பொழுது என் ஸ்பிரிட் ஃபங்க்ஷன் ஆகும், வேலை செய்ய ஆரம்பிக்கும், அது தெளிவாகும். நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். எபேசியர் 1 அதிகாரம் 15-19 வரை. ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு, பவுல் சொல்லான், இடைவிடாமல் உங்களுக்காக சோசமணி என் ஜெபங்கள் உங்களை நினைத்து இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். நான் நேற்று ஒரு நேரம் ஜெபிச்சேன், இன்றைக்கு ஒரு நேரம் ஜெபிச்சேன், நாளைக்கு ஜெபிக்காம இருக்கல. ஜெபம் என்பது இடைவிடாமல் இருக்க வேண்டும். பைபிள்ல பவுல் சொன்னான், இடைவிடாமல் ஜெபத்திலுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. அப்ப எங்க ஜெபம் கண்டினியூவா இருக்க வேண்டும். நான் தினமும் அதிகாலையிலே சூரியன் உதிக்க முதல் ஜெபம் பண்ணுறேன். என் ஜெபத்துக்குள்ள போய் என் தகப்பனை பார்க்கிறேன், என் இயேசுவை பார்க்கிறேன், அவருடைய அன்பை நினைக்கிறேன். எவ்வளவோ மன்னிச்சா அவருடைய கிருபை நினைத்து அவரோடு அன்பாய் பேசுறேன். அப்ப பவுல் சொல்றான், இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபங்கள் உங்களை நினைத்து. என்னத்துக்கு ஜெபிக்கான்? என்ன நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கான். அப்ப அவனே நமக்காக ஜெபிக்கான். அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? நம்பர் 1, 17ஆம் வசனம். ஜெபத்துக்குள்ளே போனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள்வா. அதுக்காக ஜெபிக்க. ஜெபத்துக்குள்ள போன பிதாவாகிய தேவன் நீங்கள் அறிந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவும் வரும். ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே கடவுளை பத்தி நல்லா தெரிஞ்சு கொள்வேன். அவருடைய பிரசன்னத்துக்கு போன அவர் யாருன்னு தெரியும், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டன்னு தெரியும், அவரை பத்தி ஞானம், அவரை பற்றிய தெளிவு. இப்ப நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஜெபம் பண்ண சொல்லும். நான் ஜெபம் பண்ணி நான் எழும்பி வாங்க. நீங்க நினைக்கிறோம் ஜெபம் பண்ண உடனே சும்மா கரண்ட் பாய்ஞ்ச மாதிரி கடவுள் வல்லமை ஞானம் எல்லாம் வாங்க. இல்ல இல்ல இல்ல. போன வாரம் இங்க வந்தோன்னே சர்ச்சுக்குள்ள வைஃபை கனெக்ட் ஆயிட்டு, அது கனெக்ட் ஆகணும். இந்த போன் என்ன செஞ்சு டக்குன்னு அது அடுத்த லெவலுக்கு போயிட்டு அது அப்டேட் ஆக ஆரம்பிச்சுட்டு அந்த நேரம் யூஸ் பண்ண முடியாது. எதுவும் அது லொக் ஆகும்.
அது தானா அப்டேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக். கொஞ்ச நேரம் ஒரு 10-15 அந்த ஃபோன் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சு. அது வந்தோன்னே என்னுடைய ஸ்க்ரீன் மாறிட்டு அழகழகான படங்கள் வந்துட்டு என் ஃபோனில் எல்லாமே வித்தியாசம் ஆகிட்டு நிறைய புதிய காரியம் செய்ய முடியும். அது அப்கிரேட் ஆகிட்டு. அதே விதமாக தான் நான் எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இந்த ஸ்பிரிட் வந்து ஜெபம் சொல்ற இடத்துல போன தேவ ஆவியோடு கனெக்ட் ஆகுது. அந்த வசனம் சொல்லுது, தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தகல். அப்ப அந்த பரிசுத்த ஆவியை எனக்கு புதுசா தரல, என் ஆவி அங்க கனெக்ட் ஆகணும்னு அங்க இருக்க எல்லாம் எனக்குள்ள வருது. இந்த போன்ல இது செய்ய முடியும். அதே விதமாய் தேவனை பற்றிய தெளிவு வரும். தெளிவு வந்த உடனே இப்ப ஜெபம் பண்ணி நான் போக நேரத்தில் அன்றைக்கு நாளில் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து ஐயோ நான் என்ன பண்ண அப்படி சொல்ல எனக்கு குழப்பம் வகுமா? இல்லை, எனக்கு தெரியும் என் தேவன் தம்முடைய ஐசுதின்படி என் குறைவுகளை சந்திப்பான். தைரியம். ஜெபிக்காத பிரச்சனை கொண்டு பயப்படுவான். எனக்கு தெரியும் யாருன்னு. யாக்கோபு தாவீதுப்பாங்க, அவன் நல்லா ஜெபிக்கிறவன். சவுல் கோலியாத்தை கண்டு பயந்தான், இஸ்ரவேல் ஜனங்க பயந்தாங்க. ஆனா அவன் என்ன சொன்னான்? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்பித்த என் தேவன் இந்த பெலிஸ்தன் கையில் என்னை தப்பிக்க வல்லவன். தன்னை காட் யாருன்னு தெரியும். ஜெபிக்கிறவன் அவன் போல்டா இருப்பான். அவனுக்கு தெரியும் கடவுள் யாருன்னு. தானியேலை தூக்கி சிங்க குகையில போடனத்துல ராஜா ஏன் தானியேலை உள்ள போட்டாங்க? அவன் 3 நேரம் ஜெபம் பண்ணான். அவனை சிங்க குகையில போட ஐயோ போடாதீங்க என்னை விட்டு, நான் ஜெபத்தை விட்டுன்னு சொல்லல. அவன் கணக்கெடுக்கல. அவனுக்கு தெரியும் இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிக்க. ஆமென். ஜெபிக்கிறவன் அவன் ஆண்டவரை பத்தி பேசுவான். ஜெபிக்கிற ஆண்டவர் வல்லமையை பத்தி பேசுவான். சிங்கத்தின் கையில இருந்து என்னை தப்பிக்க அவன் வல்லவன். அது தைரியம். அவனுக்கு தெரியும் அவன் கடவுள் யாருன்னு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்து நெருப்புல போடுற நேரத்துல ராஜா சொன்னாங்க, இப்ப தூக்கி நெருப்புல போடுவோம் பாரு, 7 மடங்கு நெருப்பை கூட்டுங்கன்னு. அப்ப அவங்க என்னதான் சொன்னாங்க? நாங்க ஆராதிக்கிற தேவன் ராஜாவின் கைக்கும் இந்த அக்கினின் கையில என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்காங்க. ஜெபிக்கிறவன் தன்னை கடவுள் யாருன்னு தெரியும். ஊரே எதிர்த்தாலும் உலகே பகைத்தாலும் உன்னோடு இருப்பவன் என்று சொன்னாரே, அவ கடைசி வரை என்னோடு இருப்பா. அந்த தைரியம். ஜெபிக்கிறவன் சிங்கத்தை போல இருப்பான். ஒத்த மனுஷனா ஜெயிப்பான். முழு கூட்டம் அந்த பக்கம் இருக்கலாம், ஆனா ஜெபிக்கிறவன் பக்கத்துல முழு பரலோகமே இருக்கும். ஜெபத்துக்குள்ள போய் வாரவன் வீரனா வருவான். அவன் சோர்ந்து போக மாட்டான். 10 பேர் 10 கதை கதைச்சா என்ன? அவன் ஜெயிப்போம். எங்களை அவமானப்படுத்துறீங்களா? நமக்கு தெரியும் நம்ம கடவுள் எங்கெங்க அவமானப்படுவோமோ அங்கதான் எங்களை தூக்குவாங்க. கடவுளை பத்தி தெளிவு வரும். இன்னைக்கு ஈவினிங் பிளான் பண்றாங்க என்னை அழிக்க அப்படின்னு இருந்தாக்கே எனக்கு சிரிப்பு வரும். ஏன்னா அவங்க செய்கிற ஆயுதங்கள், அவங்க உருவாக்குற காரியத்தை அவங்க அப்படியே மிஸ் பண்ண வச்சிருவாங்க, உடைச்சு போட்டுருவாங்க. உனக்கு எதிராக கூட்டம் கூடுவாங்க, ஆனால் அவர்களை இல் பொருளாய் மாற்றுவேன். நம்பிக்கை வருதில்லை. இந்த ஜெபத்துக்குள்ள போயிட்டு வந்தோன்னா ஒரு தனி பேலன் வரும். உதவி செய்யறன்னு சொன்னவன் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் ஒரு தைரியம் வரும். பகத்திலிருந்து உதவி வரும். எல்லாரும் கைவிடப்படுற நேரத்தில் ஒரு கரம் நமக்கு நீட்டப்படும். தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத மறவாத ஒரு கடவுள். சொந்தமே பகைத்து குடும்பமே உதறி தள்ளும் பொழுது நம்ம கூட இருக்க ஒரு முழு பலன் வரும். இதை விட்டுட்டு பிரச்சனை வந்தோன்ன இந்த சேகாந்தன அவன் ஜெபத்துக்குள்ள போகாதவங்க. என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? ஆமா தெரியுது, நீ ஜெபிக்காதவன. ஜெபம் இல்லாதவன் தான் எவனையாவது அழிச்சாவது முன்னுக்கு வர நினைப்பான். ஆனா ஜெபிக்கணும் அப்படி இல்லை. பலரை முன்னுக்கு வர வைப்பாங்க.
நீ நல்லா ஜெபிச்சுட்டு நீ ஆஃபீஸுக்கு போனதில் ஆஃபீஸில் மேனேஜர் எம்டிலாம் சேர்ந்து உன்னைய கீழே போட்டு உன்னைய இன்னொருத்தனை மேலே கொண்டு வரான்னு உனக்கு விளங்குச்சுன்னா உனக்கு விளங்க போகுது. எம்டிட சீட்டை கற்று உனக்கு தூக்கி தரப்போவாங்கன்னு அந்த தைரியம். ஆனால் தான் பைபிள் சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுக்கு ஞானம் தெளிவு அளிக்கிறாவே. நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டு வந்தீங்க, அவர் யாருன்னு பார்த்துருவீங்க. அவரை பார்த்தவங்க இனி யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவரை பார்த்தவங்க வேறு எதிலும் ரசனையா ருசியா ஆசையாக்க மாட்டாங்க. இவர் பெருசு அவர் பெருசுலாம் இருக்காது. அவரை பார்த்தவங்க அவரை பெருசா பாரு. ஐசிங் கேக்க சாப்பிட்ட பிறகு நீ என்ன தான் டீ குடித்தாலும் அதில் சீனி இருக்காது. சீனி இருந்தாலும் சீனி இல்லைன்னு தான் விளங்கும். அதே மாதிரி தான் அவரை ரசித்தவங்களுக்கு அவரை ருசித்தவங்களுக்கு எதுவும் ரசனையாக இருக்காது, ருசியாகவும் இருக்காது. அதான் உண்மை. அவரை பார்த்து அவருடைய சமூகத்தை போனோன்னு அவருடைய அழகு, அவருடைய மகிமை, அவருடைய பவரை தெரிஞ்சு கொள்வீங்க. ஜெபம் அதுதான். அங்கே போய் அப்பா உங்களை நேசிக்கிறேன், உங்கள் அன்புக்கு நான் அடிமையாக்கப்பா, நான் அவரோட பேச ஆரம்பிங்க. ஃபுல்லாக நீங்கள் அவரை தெரிஞ்சு அதுக்கு அப்படியே அவர் காட்ட மாட்டாங்க. இங்கே ஒரு பிரச்சனை வந்து பயமுங்க விட்டு போடு, தைரியமாக இருப்பீங்க. நான் பெரிய பெரிய பணக்காரங்களோட பெரிய பெரிய ஊழியர்களுக்கு சிலம் கூப்பிடுவேன்னா அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நான் பெருசுப்படுத்த மாட்டேன். ஏன்னா அவர் இருக்கா. அடுத்த வசனம் இருப்பாங்க. முதலாவது கடவுளை பற்றி, ரெண்டாவது பாங்க ரொம்ப பவர்ஃபுல் இந்த வசனம். தாம் நம்மை அழைத்ததினால், அவர் எங்க எல்லாரையும் அழைச்சிருக்காரு. அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை இன்னதென்று, அதாவது அவர் எதுக்கு அழைச்சாரு அந்த தெளிவு வரும். ஜெபத்துக்குள்ள போனாதான் கடவுள் எதுக்காக நம்ம அழைச்சாங்க சரியான பர்பஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல ஜெபம் இல்லாதவங்க தனக்காக வாழ்வாங்க. ஆனா ஜெபத்துக்குள்ள போனவங்க இதுதான் என் லைஃப். போன வெள்ளிக்கிழமை ராத்திரி என் ஜெப ஜீவியத்தோட கொஞ்சம் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி கொஞ்சம் டர்ன் ஆக ஆரம்பிச்சு. இதை செய், கடவுளுக்காக இப்படி இரு, இதை மாத்திக்கோ. அது எதுல வந்துச்சு? எங்க ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கைக்குள்ள போகணத்துல உங்களுடைய ஆட்டிடியூட் மாறும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும், உங்க பர்பஸ் எது. சிலரை கர்த்தர் வசதியுள்ளவர்களாய் மாற்றி தேவ சபைக்கு ஆசீர்வாதம் வைப்பார். சிலரை ஆத்தும ஆதாயம் பண்ண வைப்பார். கடவுள் என்னை எதுக்காக அழைத்தாங்க நோக்கம் இன்னும் ஷாப்பாய் தெரியும். தெரியாதவன் தான், ஜெபம் இல்லாதவன் தான் திடீர்னு நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், எனக்கு இதே இயலாது. ஆனா மறக்க கூடாது, நம்மை கர்த்தர் எதுக்கு அழைத்தா. ஜெபிக்கிறவனுக்கு தன்னுடைய விஷன் சரியாய் தெரியும். அப்ப விஷன் சரியாக்கு. ஜெபத்துல சரியா இல்லாதவன் தான் ஊழியத்தை விடுறான், இது இல்ல அது இல்ல அது இல்லன்னு. அப்ப நீ ஜெபத்துக்குள்ள போகும் பொழுது கடவுள் யாருன்னு தெரியுது. ரெண்டாவது எதுக்காக வாழும், எதுக்கு உனக்கு ஒரு மனைவி, எதுக்கு உனக்கு ஒரு பிள்ளைகள், எதுக்கு உனக்கு வாகனம். எனக்கு ஏன் வாகனம் கொடுத்தாரு, எதுக்கு எனக்கு ஐபேடு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும். நான் அதுக்காக தான் வாழ்கிறேன், நான் அதுலேருந்து வெளியே போக மாட்டேன். சில எங்கள் அண்ணன் தம்பி கேட்பாங்க இப்படி, நான் சொன்னேன் இல்லை எனக்கு அது வேணாம். சொல்ல கஷ்டமாக இருக்கும், ஆனால் எல்லாம் சொல்லுவேன். ஏன்னா ஜெபத்தில் இருக்கும், அதில் உறுதியாக இருப்பான். ஆமென். அப்போ ஜெபத்துக்குள்ளே போன உங்களோட பாத் சரியா தெரியும். ரைட்டா வைப்பாங்க. 12ஆம் வசனம், தாம் நம்மை அழைத்ததுனால் நமக்கு உண்டாக்க நம்பிக்கை, அதாவது நம்ம எதுக்கு அழைத்தார் என்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாக்க சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று. நீ ஜெபத்துக்குள்ள போனா உனக்குரிய ஐஸ்வர்யம் எதுன்னு ஆண்டு காட்டுவார். நீங்க ஜெபம் பண்ற நேரத்தில் இந்த பிசினஸ் செய், உனக்கு இதால பணம் வரும்,
நீ இந்த நாட்டுக்கு போ. ஆண்டவர் தெளிவா சொல்லுவாங்க. ஜெபம் இல்லாதவன் கண்டதுலாம் கை வச்சு இருக்கெல்லாம் இல்லாமக்கிடுவான். அப்ப பாஸ்டர் எப்படி அறிஞ்சுக்கொள்ள? நீ ஜெபத்துக்குள்ள போதான் இருக்கு. நீ ஜெபத்துக்குள்ள போய் அவரை பார்ப்பாங்க. நீ ஒரு கேள்வி, பாஸ்டர் இப்ப நான் இதை செய்யவா அதை செய்யவா அதை செய்யவா? ஆண்டவர்கிட்ட கேட்க வேணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா, கேட்காத. நீ ஜெபத்தில் அவரோடு இருந்து உறவாடி வரும் பொழுது ஆண்டவர் உனக்குள்ள ஆசையை கொடுப்பாரு. இதை செஞ்சா நல்லாக்குன்னு. அதுதான் அவர் காட்டுறது. இதுதான் உண்ட ஐஸ்வர்யன்னு. நான் இவ்வளோ ஒன்றும் இல்லாம இன்னைக்கு இத்தனை சொத்து இருக்கு எனக்கு. அந்த ஜெபத்தில் அவர் காட்டியதான். நான் இந்த அளவு தூரம் வந்திருப்பேன்னா அதுக்கு காரணம் அந்த ஜெப வாழ்க்கை தான், வேற எதுவும் இல்லை. அந்த ஜெப ப்ரேயர் லைஃப் தான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம். அதுக்காக நான் ஜெபம் பண்ணதில்லை. அவருடைய சமூகத்தின் வல்லமை எங்களை இந்த அளவாய் மாற்றிருக்கிறது. சர்ச்சில் இதை செய், இது நடந்துரும், இதை பண்ணு, கிடைச்சிரும். தெளிவாய் அவர் சொல்லுவாங்க. கை வைக்கிறது மிஸ் ஆகாது. ப்ரேயர் லைஃப் இல்லையா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஜெபம் பண்ணி போனீங்கன்னா 10ல் கை வைக்க தேவையில்ல, சரியான அந்த 1ல் கையை வைப்பீங்க. அது 10ம் கொடுக்காத ஆசீர்வாதம் உங்களுக்கு வல்லமையாக. எனவே முட்டாளாக்க கூடாது. பைபிள் சொல்லு, முட்டாள் சோதனை கண்டு அவன் நெடுக போய்க்கிறான், ஆனா ஞானவானோ ஆபத்தை கண்டு பதுங்கிக் கொள்கிறான். கொஞ்சம் பதுங்க. அப்ப என்ன நடக்கும்? உன் லைஃப் வெற்றியாக்கும். நீ சும்மா உன் பாட்டில் காலில் எழும்பி வேலையை செய்ய ஆரம்பிச்சா உனக்கு ஒண்ணுமே நடக்காது, எல்லாமே தோல்வி. ஆனா கர்த்தர் எங்க ஐஸ்வர்யம் இருக்குன்னு காட்டுவாரு. நீ எந்த ஜாபுக்கு போகணும், எந்த நாட்டுக்கு போகணும். சில பல நாடுகளுக்கு போவாங்க, வெளிநாடுலாம் போய் படம்லாம் அனுப்புவாங்க. பார்த்தா அடுத்தவண்ட காரில் கையை வச்சு ஃபோர்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. இவங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து பண்ண அனுப்பணும். எங்கே வந்தாலும் கடன் தான். ஆனால் கடவுள் நம்மளை எப்படி வச்சுக்க? இந்த சர்ச்சில் ஜெபிக்கிறவங்க தான் பணக்கான இருப்பாங்க. இந்த இலங்கையில் பெரிய ஊழியம் யாருடையா இருக்குன்னா, யார் நிறைய ஜெபம் பண்ணாங்களோ அவங்களோட தான். ஏன்னா அவங்களுக்கு தான் தெளிவு இருக்குமே. நீ அவருடைய சமூகத்துக்கு போ. நீ வெளியே வரும் பொழுது உனக்கு பயங்கர ஞானம். நீ வேலை செய்ய மாட்டா, ஆனால் உன் பணம் உனக்காக வேலை செய்யும். அந்த பணம் உனக்காக வேலை செய்ய பணம் இருக்கணுமே. அந்த பணத்தை கத்த தருவ, அவ தருவ. யாருக்கு தெரியும், இந்த மாசம் முடிவதுக்குள்ள திடீர்னு ஒரு பிளெஸிங் உனக்கு தேடி அப்படியே வந்து உன் கையில கிடைக்கும். திடீர்னு ஒரு பிளெஸிங். இயேசுவின் நாமத்தை நான் ஆஸ்வதிக்க இந்த மார்ச் மாதம் என் சபை மக்களுக்கு ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் இவளை வாழ்க்கையில் வந்து கிடைப்பதாக. இவள் நினைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை இவருடைய வீட்டிலே, இவருடைய குடும்பத்திற்கு, இவருடைய தொழில்களுக்கு, இவருடைய வியாபாரங்களுக்கு, இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கிடைப்பதாக. அந்த ஆசீர்வாதம் இவளுக்கு ஆசீர்வாதத்தை தானாய் கொண்டு வந்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களாய் இருப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஜனம் ஒரு நாள் கஷ்டப்படக்கூடாது, மகிமையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்ப நான் ஜெபம் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு மகிமையின் ஐஸ்வர்யம் எது? நீங்க கை வைப்பீங்க, டச் பண்ணீங்க, பிக்கப் ஆகும். உங்க குடும்பத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா கழிப்பாங்க, பணம் வச்சுக்க வைப்பாங்க. ஆனா உங்களுக்கு சீக்கிரம் சொல்றேன், ஜபத்துக்குள்ள போ. போயிட்டு வாகனத்தை நீ மலை 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 நீ மேல வருவா. அது காரணம் ஜபம். என்னைய மதியாக்கள் கீழே விழுந்தாலும் 10ல் 10,000 விழுந்தாலும் எலும்பு. ஏன்னா எங்களுக்கு தெரியும், பாங்க ஒண்ணுமே இல்லாத அந்த கெட்ட குமாரன் பண்டி மேய்ச்சி கொண்டு கிணத்துல அப்பா வீட்டுக்கு போவேன். எடுத்தானே ஒரு தீர்மானம், எடு இந்த நாள்ல நான் அப்பா வீட்டுக்கு போவேன். அங்க எவ்வளோ வேலைக்காக நல்லா சாப்பிடுறான், நான் ஏன் இப்படி இருக்கணும்? நான் அப்பா வீட்டுக்கு போவேன்னு.
நீ வீட்டுக்கு போத்தல, போற வழியிலே கத்தகுனி ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். அங்கதான் எனக்கு ஆசீர்வாதம். உண்மை அல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அங்கதான் அவ எழும்புனா, அப்பா கிட்ட போனா, போக வழியிலே ஆசீர்வாதம். நீங்க போக வழியிலே ஆசீர்வாதம். இதான் லைஃப். என் ஜெபம் நாளைக்கு உங்களை எழுப்ப வைக்கணும், எழுப்ப வைக்கும், உங்க லைஃபை மாத்தும். அப்ப 15ஆம் வசனம், தாம் நம்மை அழைத்ததுதான் நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை. எதுக்கு அழைச்சா? அதுவும் பரிசுத்தவான்களிடத்து நம்மிடத்தில் தமக்கு உண்டாயிருக்க சுதந்திரத்துடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை உண்டா. ஐஸ்வர்யத்தின் மகிமை எங்க இருக்கு அதை காட்ட. முதலாவது கடவுள் யாரு, என் அழைப்பு என்னது, மூணாவது என் வெல்த் எங்க என் பிளெஸிங் எங்க. யாரோட பேசணும்? சாதாரண ஒரு ஆளோட திடீர்னு பேசுவா, பார்த்தா வச்சு வைப்பாங்கல்ல, கடை அப்படியே மாத்திக்குவாரு. 30,000 சம்பளம் எடுத்தவங்களை கத்து எங்க வச்சிருக்காரு, அதே மாதிரி கத்துவங்களை மாத்துவார். 19ஆம் வசனப்பாங்க, மிக வல்லமையானதுப்பாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல். நீங்க ஜெபத்துக்குள்ள போனோன்னா உங்க கண்ணு திறந்துடும். அதுக்காக தான் அவன் ஜெபிக்கான். தாம் கிறிஸ்துவை, அதாவது பிதா கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே அவர்கிட்ட வல்லமை காட்டினான். இயேசு செத்துட்டாரு. செத்தா அவ்வளவுதான், திரும்ப வராது, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிச்சு, இனி பழைக்காது, நாட்டம் முடிஞ்சு போனது. ஆனா முடிஞ்சு போன இடத்துல கடவுள் தண்ட வல்லமை காட்டினார். எப்படி தண்ட வல்லமை காட்டினாரோ அந்த வசனம் பாங்க அழகாக்கு, அவரிடத்தில் நடப்பதை தமது பலத்த சத்து வல்லமையின் படியே எப்படி வல்லமை செத்து போன இடத்து காட்டினாரோ, விசுவாசிகளாக நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்க அறியும் படிக்கே அவங்களுக்கு பிரகாச கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுறேன். அதாவது நீனும் அறிய வேணும். உன் வாழ்க்கையில கடவுள் எப்படி இயேசு உடம்புக்கு விளங்குச்சு, செத்து போன ஒன்று டக்குன்னு எழும்பிச்சு, அதே விதமா உங்க லைஃப்லயும் ஆண்டவர் செத்து போனவைகளை உயிரடைய செய்வார். இப்ப கடவுள் செத்து போனது உயிரடைய செய்வான்னு சொன்னேன், அது நம்புறீங்க. ஏன்னா பைபிள் அப்படி நடந்திருக்கு. ஆனா வாழ்க்கையில் அனுபவிக்கலே. வாழ்க்கையில் எப்படி அனுபவிப்பது? அந்த வல்லமை அனுபவிக்க முடியும் அந்த ஜெபத்துக்குள்ள எவன் போகானோ அவன் வாழ்க்கையில செத்து போனவைகள் உயிரடைவதை அவன் வாழ்க்கையில அனுபவிப்பான். ஒரு 10 கோடி இல்லாட்டி 2 கோடி இல்லாட்டி ஒரு மில்லியனை கொடுத்து ஏமாந்து போய் அது முடிஞ்சுன்னு இருக்கலாம். ஆனா கத்த அது திரும்ப உனக்கு தர வல்லவரா இருக்கா? ஒருவேளை உன் கிட்னி செத்து இருக்கும். இயேசுடைய கிட்னி செத்துட்டு எப்படி செத்து போன கிட்னி மறுபடி வேலை செய்யாமச்சு, அதே விதமா ஜெபத்துக்குள்ள போனோன்னா வேலை செய்யாதது திரும்ப வேலை செய்வதை நீ பார்ப்பாய். அது நீ பார்ப்பாய். எல்லாம் முடிஞ்சு இனி பாஸ்டர் வால்டர் ஊழியம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனா எப்படி எழும்பிச்சு? இதெல்லாம் வார்த்தை இல்லை, இதெல்லாம் விசுவாசம் இல்லை, வாழ்க்கையின் அனுபவம். ஆனா ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில முடிஞ்ச இடத்துல கத்து திரும்ப துவக்கத்தை செய்வான். அது ஒரு ரியலா அவங்க லைஃப்ல நடக்கும். அங்க ஆகோண்டு கோல், அது காஞ்சி போன கோல், அது கொண்டு ஆசாப் கூடத்தை வச்சாங்க. அது தேவ பிரசனம். அடுத்த நாள் வந்து பார்க்கறதுல அதுல துளிர் வந்து பூ வந்து பழம் வந்துச்சு. செத்து போன கோல்ல வேறே இல்லாம கத்து பழத்தை கொடுத்திருந்தா. இந்த லைஃப் வரும், உன் லைஃப்ல எல்லாம் முடிஞ்சுன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். ஆண்டவர் நீ ஜெபிக்கிறாள் இருந்தா தானா புதிய ஆரம்பத்தை கொடுப்பாங்க. இப்ப நீங்க உங்க வாழ்க்கை முடிஞ்சிட்டு ஆண்டவரே என் வாழ்க்கை என்ன செய்ய அப்படி கேட்க தேவையில்ல. உன்னோட டெய்லி லைஃப ஆண்டோட சமூகத்துல போயிரு. நீ இருக்கும் பொழுது திடீர்னு லைஃப் மாறும். ஒரு மாங்காய்
முக்காவாசி அழுக்கிட்டு, அழுகுனா 2 செய்யலாம். ஒன்று தூக்கி வீசலாம், இல்லை அந்த காவாசியை மட்டும் வெட்டி எடுக்கலாம், அவ்வளோதான் இருக்குன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த முக்காவாசி அழுங்கி போன உன் வாழ்க்கையாகி அந்த மாம்பழம் ஜபத்துக்குள்ள போக நேரத்தில் அந்த அழுகி போனவை எல்லாம் மறுபடியும் ஒரு புதிதானதாய் அவ மாற்றுவார். உன்னை குடும்பமாக்கலாம், உன்னை வாழ்க்கையாக்கலாம், உன் வியாபாரமாக்கலாம். கத்த புதுசாக மாற்றுவாங்க. வேலை செய்யாத கிட்டிங்கள் வேலை செய்யும். ஆண்டோட அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை நீ பார்ப்பாய். உயிர்த்தெழுதின் வல்லமை எல்லாம் உயிரடையும். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோன்னு சபை உயிரடையும். உங்க பண வாழ்க்கை உயிரடையும். மனசுல நிம்மதி இழந்து சந்தோஷம் இழந்துக்கீங்களா? ஃபைட் பண்ணதை விட்டுருங்க. அவருடைய சமூகத்துக்கு போங்க, அங்க ஃபைட் பண்ணுங்க, அவரோடு இருங்க, எல்லாம் ஆகும். பைபிள் சொல்லுது, அப்படியே இப்போ செய்யும் பொழுது 19ஆம் வசனம் கடைசி, அவர் உங்களுக்கு பிரகாசமான கண்களை கொடுப்பா. உங்களுக்கு தெளிவு. என்னாலாம் உயிர் அடையுது, இழந்து போனெல்லாம் கிடைக்குது. எதெல்லாம் நடக்கான்னு நினைச்சனோ எல்லாத்தையும் நடத்தி காண்பித்தா. அவர் மகிமையாக செய்தா. ஆமென். இந்த வசனத்தை வாசிங்க. உங்க வாழ்க்கையில செத்து போனது திரும்ப லைஃபாய் மாறும். இவ்வளவு காலம் மக்கள் உங்க வாழ்க்கையை நாசமாக்கி சாகடிச்சு போட்டுக்கலாம். உங்க பேரை கெடுத்து போட்டுலாம். பேர் முடிச்சு என்ன பேர் முடிச்சு? ஆண்டவர் புது பேர் அவனுக்கு தருவார். அவர் உன் பேரை உயர்த்தினா அதை யாருக்கும் அழிக்க முடியாது. அவர் உயர்த்தினா யாருக்கும் அழிக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் முன்பாக தோல்ல கையை போட்டுட்டாங்கன்னா மற்றவனை வாய முடிவாங்க. லைஃப் இஸ், வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல். வாழ்க்கை ஆவிக்குரியது. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் உங்க லைஃப்ல சக்சஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் இல்லாம நீ என்னதான் கம்பெனியில் வேலை செய், என்னதான் படிச்சு, உனக்கு ஒண்ணுமே நடக்காது. நீ கையில எல்லாம் செய்யலாம், கை வந்த கலையாக்கலாம், ஆனா லைஃப் தோல்வி. லைஃப்ல இந்த ஸ்பிரிச்சுவல் நல்லா வச்சுக்கோ. உன் ஆவி நல்லா இருக்கணும். உன் ஆவி செத்துச்சு, உன் சரீரம் செத்துடும். அப்ப ஆவிய ஆக்டிவா வச்சுக்கொள்ளணும். அவ்வப்போது இங்க கொண்டு போ. இந்த பேட்டரி நல்லா இல்லைன்னா நீ வச்சுக்க போன் ஐபோன் 17 இருந்தாலும் வேஸ்ட். பேட்டரி நல்லா இருக்க வேண்டாம். அது எங்க சார்ஜ் ஆகும்? அது சார்ஜ் பண்ண ஒரு இடம் இருக்கு, அதான் தேவனுடைய சமூகம். அங்க சார்ஜ் ஆகணும். அப்ப ஆவியின் மண்டலத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கை அழுத்தத்துக்குள்ளாகும். எனவே சூரியன் உதயமாகும் போது உங்க வாழ்க்கையை தேவனோடு ஆரம்பிங்க. தேவனோடு ஆரம்பிக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் ரேம்ல, ஸ்பிரிச்சுவல் ஆவியின் மண்டலத்தில் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணாம, அந்த காலையில் ஸ்டார்ட் பண்ணாம நீங்க உங்க லைஃபை கொண்டு போங்க. வெளியே வந்த உடனே உங்களுக்கு ப்ரெஷர், மனசு ரொம்ப ஒரு குழப்பமும் ப்ரெஷர். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆவியின் மண்டலத்தில் லைஃபை ஸ்டார்ட் பண்ணாதபடியால் அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியாய் வாழ முடியாம இருக்காங்க, சந்தோஷமாய் வாழ முடியாது. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க? பிசாசு பிரச்சனை. அங்க ஒரு பேய் பிசாசு இல்லை. ஏன்னா பைபிள் எழுதி கொடுத்துக்கு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அப்ப பிசாசு பிரச்சனை இல்லைன்னா அப்ப யாரு தான் பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. எனவே பிரச்சனை உனக்கிட்ட தான். பிரச்சனை உனக்கிட்ட. ஏன்? நல்ல தெளிவான ஒரு காத்து சொல்லி முடிக்க. அப்ப பாஸ்டர் என்ன பிரச்சனை? பிசாசு இல்ல, நீங்க சரியான பொசிஷன்ல இல்ல, சரியான நிலையில் இல்ல. பாங்க, இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்ன, இன்னைக்கு ராத்திரி பாரு, விடிகிற நேரத்தில் எல்லா வீட்டிலும் அழுகை சத்தம், கூக்குரல் சத்தம், முழு எகிப்தே நிம்மதியெல்லாம் போகும். ஆனா நீங்க ரத்தம் பூசிய நிலை கதவுக்குள்ள போய் கதவு மூடி உள்ள அடிக்கப்பட்ட அந்த ஆடு யார்? இயேசு. அதை புசி என்றால் உறவு, அவரோட ஐக்கியமாக.
ராத்திரி சங்காக தூதன் போவான். நீ வீட்டுக்குள்ள இருந்தா அவனே தொட மாட்டான். ஒன்ன மட்டும் இல்ல, உன் வீட்டையும் தொட மாட்டான். வீட்டுக்குள்ள ஒன்னும் அழியாது. ரத்தத்தை பார்த்துருவான். நீ உள்ள கதவை மூடி இருக்கா. என்ன செய்யறா? விடிகிற நேரத்தில் உட்காந்து அந்த அப்பத்தையும் அந்த கீரையும் அந்த அந்த ஆட்டையும் சாப்பிடுற. அப்படின்னா உறவு, ஜெபம், பைபிள், ஆராதனை இதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறா. எனவே சங்காரத்துவம் போயிடுவான். பக்கத்து வீடாலும் முன் வீடாலும், ஆனா நீ அழமாட்டாய். ஆனா சங்காரதூதன் விடிய காலையில போவான். போக நேரத்துல நீ மட்டும் ரத்தத்தில் மூடப்பட்ட அந்த கதவுக்குள்ள உட்கார்ந்து உள்ளெல்லாம் வெளியே இருந்தால் நீ சாவாய், நீ அழிவாய். எனவே சோதனைக்குட்படாமல் இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ உள்ள இருந்தால் நான் உன்னை அழிய விட மாட்டேன். நீ வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படும்படி நான் உன்னை செய்வேன். உன் பொசிஷன் முக்கியம். நீங்க சரியான இடத்துல இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வெற்றியாய் வாழ்வது ரொம்ப சிம்பிள். நல்ல கவனிங்க, வெற்றி வாழ்க்கை வாழ்வது ரொம்ப சிம்பிள். காலையில இதை தப்பாம பண்ணுங்க, உங்க லைஃப் சக்சஸ். இந்த உலகத்திலே வேலை செய்கிறத விட, ஜிம்முக்கு போகிறத விட, சமைக்கிறத விட, இந்த ஊழியம் செய்கிறத விட டயர்டாகாம செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை ஜெபம்தான். நல்ல ஏசியை போட்டு லைட்டாக மியூசிக்கை போட்டு யார் டிஸ்டர்ப்லாம் தனியாக இருந்து செய்யக்கூடிய வேலை தான். ஆனால் நம்ம மடையன்களுக்கு இதை மட்டும் செய்ய தெரியாது, மற்றதெல்லாம் செய்ய தெரியும். அதனால தான் வாழ்க்கையில் தோல்வி. ஆனால் இதை செய், வாழ்க்கை ரொம்ப அழகாக்கும், ரொம்ப அழகாக்கும். சீசங்க படகுல பயந்தாங்க. ஐயோ புயல் காற்று, நாங்க சாகப்போம். இயேசுவேன்னு எழுப்பாட்டான். இயேசு பயப்படல, அதட்டினா. ஏன்னா அவள் ஜெபத்தில் நிரம்பியதா, ஜெபத்தில் நிரம்பியதா. நீங்க ஜெபிக்க போக ஒவ்வொரு நேரமும் பரிசுத்தாவின் உங்களை தூக்கி கொண்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு அவர் உங்களை அழைத்து செல்வார். ஜெபம் பண்ணுற ஒவ்வொரு நேரமும் உங்க வாழ்க்கை வெற்றியாக மாறும். ஜெபிக்கிற மனிதன் எப்போ சொல்லுவான், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மகனைகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என் தேவன் என்னோடு கூட இருக்கேன். உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நம்பி வலிக்கிறது. என் ஜீவன நாள்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜெபிக்கிறவன் சொல்லுவான், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பாராக.